தமிழே வெல்லும். மிக பெரும் சாதனையாளர்கள் அடைந்த உயரங்கள் ஓர் இரவில் எட்டப்படவில்லை. அவர்கள் நண்பர்கள் உறங்கிய போது அவர்கள் இரவிலும் உழைத்து கொண்டிருந்தார்கள். இதுக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணணும், இரவும் பகலும் வந்து படித்தோம்னா கண்டிப்பாக குரூப் 4ல் வந்து ஒரு டாப் ஸ்கோர் எடுத்துட்டு நல்ல ஒரு போஸ்டிங் வந்து போகலாம். உங்களோட கடின முயற்சி கடின உழைப்பும் விடாமுயற்சி கண்டிப்பாக இதுக்கு வந்து தேவை. கண்டிப்பாக ஒரு நல்ல அரசு அதிகாரிகளாக உங்களை வந்து பார்க்கறதுக்காக நான் ஆசைப்பட்றேன். ஓகே, இன்னைக்கு உள்ள செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட ஆன்சர் டிஸ்கஷன். லாஸ்ட் வீக் வந்து 9th ஸ்டாண்டர்டோட ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துருந்தோம் இல்லையா, அதோட டாப்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சரவணன் டாப் ஸ்கோர் 96 மார்க்ஸ், ரொம்ப நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க. கார்த்திகா 95 மார்க்ஸ், கனிமொழி 95 மார்க்ஸ், தாமோதரன் 88 மார்க்ஸ், கார்த்தி 87 மார்க்ஸ், அடுத்து மீனலோச்சினி 86 மார்க்ஸ். ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கிறீங்க. எல்லாருமே வந்து 95 அண்ட் எபோவ் வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. சாதாரணமாக எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. எல்லாருமே வந்து கடின உழைப்பு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்களும் வந்து விடாமுயற்சியோடு உங்களோட பயிற்சியை வந்து நீங்கள் தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க இதுவரை அட்டன் பண்ணியிருக்க எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுருக்கிறீங்க. அதே போல் கொஞ்சம் கம்மியான மார்க்ஸ் எடுத்தவங்க இன்னும் அதிகமான முயற்சியை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் கொடுத்தீங்கன்னா இவங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்குள்ள ஆன்சர் டிஸ்கஷனில் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10th ஸ்டாண்டர்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அரசு பணியை உதறிவிட்டு முழுவதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திறனாய்வு நூல்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட சரியான விடை இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கு. அழகிரிசாமி. ஆன்சர் டி. ஓகே, இவர் வந்து கரிசல் எழுத்தாளர்களின் வரிசையில் மூத்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இலக்கணம் தொடர்பான கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. மறைவிடை, சுட்டு விடை, நேர்விடை, ஏவல் விடை. அதாவது சுட்டி காண்பிக்கப்படும் விடையை வந்து சுட்டு விடை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட சரியான விடை வந்து சுட்டு விடை. ஆன்சர் வந்து பி. அப்போ விடை அப்படிங்கும்போது எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. நேர்விடை, ஏவல் விடை, சுட்டு விடை, மறைவிடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை அப்படின்னு சொல்லி 8 வகையான விடைகளாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து நேர், மறை, சுட்டு விடை இந்த 3மே வந்து வெளிப்படையாக வந்து உணர்த்தக்கூடிய விடைகள். மீதம் இருக்கக்கூடிய 5ம் குறிப்பு விடைகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ இதுல இருக்கக்கூடியது பாருங்க, கடைத்தெரு எங்குள்ளது அப்படிங்கிறது இப்பக்கத்தில் உள்ளது. சுட்டி காண்பிக்கப்படக்கூடிய விடைகள் சுட்டு விடைகள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதே போல வலப்பக்கத்தில் உள்ளது, இடப்பக்கத்தில் உள்ளது, இதை மாதிரி சுட்டி காண்பித்தால் அது வந்து சுட்டு விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே என்னும் பாடல் அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இதோட சரியான விடை பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஆன்சர் சி, பெருஞ்சித்திரனார். ஓகே, இந்த இதில் வந்து இவர் எந்த தொகுப்பில், இவர் இயற்றிய பாடலின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவரோட இயற்பெயர் என்னது? துரை மாணிக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவர் வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களில் வந்து இவர் பணியாற்றியிருக்கிறாரு. அப்போ இவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னது? நூறாசிரியம், பாவிய கொத்து, உலகியல் 100, கனிச்சாறு, என் சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இந்த மாதிரி நிறைய நூல்களை இவர் இயற்றியுள்ளார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகள், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வந்து சரியான கூற்றுதான். அதுக்கடுத்து ரா இளங்குமரனார் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் வந்து பாவாணர் அவர்கள். யாரு? பாவாணர். அதுக்கடுத்து தனிநாயகம் அடிகள் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவாணர். அப்போ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 தவறு, 1 மட்டும் சரி. ஆன்சர் சி. 4க்கு ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வந்தவர். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதோட சரியான விடை ரா இளங்குமரனார். ஆன்சர் வந்து டி. ஓகே, இந்த ரா இளங்குமரனார் அப்படிங்கிறவர் தமிழிசை இயக்கம், அடுத்து தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, அடுத்து புறத்திரட்டு உரை, திருக்குறள் மரபுரை, தேவநேயம் போன்ற பல நூல்களை இவர் வந்து இயற்றியுள்ளார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உடம்பிடை தோன்றீர் ஒன்றை அறுத்ததன் உதிரம் தோன்றி ஊற்றி எனும் அடிகள் மூலம் அறுவை சிகிச்சை பற்றி குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 6th கொஸ்டினோட ஆன்சர் வந்து கம்பர். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான வரிகள், அறிவியல் தொடர்பான ஒரு கூற்று. இது பழைய புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நச்சவ்வையார். ஆன்சர் சி. இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ப்போம். முகமது ரஃபி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நாகூர் ரூமி என்னும் இயற்பெயர் கொண்டவர். நாகூர் ரூமி அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர் கிடையாது. முகமது ரஃபி அப்படிங்கிறது தான் வந்து அவரோட இயற்பெயர். அப்போ இது வந்து தவறு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, இவர் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்துள்ளார். சரியான கூற்றுதான். அடுத்து, இவர் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகளை வந்து படைத்துள்ளார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர். சரியான கூற்று. அப்போ ஆன்சர் என்னது? சரியானது 2, 3 மற்றும் 2, 3 மற்றும் 4 வந்து சரி. 8th வந்து ஆன்சர் பி. சரி, 2, 3 மற்றும் 4 சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து பி. அடுத்து பாருங்க, கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே எனும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து சி. வள்ளலார். இதெல்லாமே வந்து புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரிகள் நிறைய வந்து நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்போம். ஏன்னா அதுல இருந்து கூட நம்ம கொஸ்டின்ஸ் விட்டுறக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்படுவது எவ்வகை வலு அமைதி அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 10க்கு ஆன்சர் வந்து சி. திணை வலு அமைதி. என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அம்மை வந்தாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது உவப்பின் மகிழ்ச்சியின் காரணமாக உயர்திணையை அக்ரிணையாக வந்து மாற்றி பேசுவது அல்லது அக்ரிணையை உயர்திணையாக வந்து மாற்றி கூப்பிடுவது தான் வந்து திணை வலு அமைதி. நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக. டைரக்ட் கொஸ்டின். 11 தொண்டகம். எல்லாமே என்னது? பறை தொடர்பான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. 11வது ஃபர்ஸ்ட் என்னது? குறிஞ்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தொண்டகப்பறை 1. அதுக்கடுத்து முல்லை அப்படிங்கிறது ஏறுகோட்பறை. அடுத்து மருதம் அப்படிங்கிறது நெல்லருகிணை. மருதம் அப்படின்னா நெல். பாலை அப்படிங்கிறது துடி. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ. 11க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சொல் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 திணைகளையும் மூவகை பால்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பால்கள் அப்படிங்கிறது மூவகை கிடையாது, ஐம்பால்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஐம்பால். அப்போ இது வந்து தவறு. மூவகை இடங்களிலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூவிடங்களிலும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அடுத்து, வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? சொல் அப்படிங்கிறதுக்கு இது வந்து 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் வந்து பி. அப்போ இது வேற, இது போக வேற எதுலெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரக்கூடியது தான் வந்து இந்த சொல் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குலசேகர ஆழ்வார் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் பாருங்க, கேரளாவில் திருவஞ்சிக்களத்தில் பிறந்தவர் தான் வந்து குலசேகர ஆழ்வார் அவர்கள். ஓகே, கரெக்டு தான். திருவஞ்சிக்களத்தில் தான் வந்து குலசேகர ஆழ்வார் பிறந்தார். செகண்ட் பார்ப்போம். குலசேகரர் தமிழில் பெருமாள் திருமொழியும் வடமொழியில் முகுந்த மாலையும் இயற்றியுள்ளார். சரியான கூற்று. இவரது காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு.
9ஆம் நூற்றாண்டு. அப்போது 1 மற்றும் 2 சரி. 13க்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே, இது போக இவர் வந்து சிவபக்தி மிக்கவர் அப்படின்னு வந்து குலசேகர ஆழ்வாரை வந்து சொல்லுவாங்க. இவரை வந்து குலசேகர பெருமாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றார். இவர் வந்து 12 ஆழ்வார்களில் ஒருவர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இவர் இயற்றிய நூல் வந்து 105 பாசுரங்கள் கொண்டுள்ளது. ஓகே, இது போக இவர் திருவரங்கத்தில் உள்ள 3வது மதிலை கட்டியதால் குலசேகரன் வீதி அப்படின்னு சொல்லி அது வந்து அழைக்கப்படுகின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? மதுரையில் இருந்த அறம் கூறும் அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகின்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது சரிதான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சரி, மதுரை காஞ்சியில் தான் வந்து இது கூறப்படுகிறது. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் என்பது என்று கூறியது யார், எது அப்படின்னு பார்த்து கூறியவர் பரணர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கூறியவர் பரணர் கிடையாது, ஆவூர் மூலங்கிழார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, செல்வத்து பயனை ஈதல் அப்படின்னு சொன்னவர் நக்கீரர். ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி, 2 மட்டும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் என்னது? நந்தி கலம்பகம் முதலாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நந்தி கலம்பம் அப்படிங்கிறது 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டுள்ளது. 3ஆம் நந்திவர்மன். அப்போ இது தவறு. நந்தி கலம்பகத்தின் காலம் 9ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டு. ஓகே, இது சரிதான். அடுத்து கலம்பகம் நூல்களில் இதுவே முதல் நூல், சரிதான். அடுத்து கலம்பகம் 18 உறுப்புகளை கொண்டுள்ளது. அப்போ கலம்பகம் அப்படிங்கிறது களம் 12, பகம் 6, அதில் பாதி 6, மொத்தம் 18 உறுப்புகளை கொண்டது. அப்போது இதுவும் சரிதான். அப்போ 15th கொஸ்டினுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பாருங்க. 2, 3, 4 சரி. அப்போ ஆன்சர் வந்து பி. ஓகே, அப்போ இதோட ஆசிரியர் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இதோட ஆசிரியர் தெரியாது. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் தெரியவில்லை. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு இலக்கணம் தொடர்பான கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. நேர் அப்படிங்கிறது இது எல்லாமே என்னது? சீர்களில் வரக்கூடியது. சீர் அப்படிங்கும்போது அது 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் அப்படின்னு வந்து பிரிக்கிறோம். இது எல்லாமே ஓரசைச்சீருக்கான வாய்ப்பாடுகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நேர் அப்படிங்கிறது நாள், நிறை அப்படிங்கிறது மலர், நேர்பு அப்படிங்கிறது காசு, நிறைவு அப்படிங்கிறது பிறப்பு. ஓகேவா, அப்போ ஆன்சர் பாருங்க சி, 2143. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார். யார் சொல்றாரு? மு ஜெகநாதர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அது சொன்னது வந்து மனவை முஸ்தபா. இதை சொன்னது மனவை முஸ்தபா. ஒவ்வொரு வழிகளுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். சரியானது. அதுக்கடுத்து பாருங்க, உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்புக்கும் ஒரு காரணம் என்றவர் மனவை முஸ்தபா. இதை யார் சொன்னார்? இவர் தான் மூகு ஜெகநாதர் வந்து சொல்றாரு. ஓகேவா, மூகு ஜெகநாதர். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோட் வேர்டு வச்சுட்டு படிக்கிறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது? 2 மற்றும் தான் சரி. ஆன்சர் வந்து சி. 17க்கு ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தொழிற்பெயர் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது தவறு, சரியா? தொழிற்பெயர் அப்படிங்கிறது என்னது? வினை பெயர். வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது தான் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போது முதல் கூற்று வந்து தவறு. செகண்ட் என்னது? தொழிற்பெயர் காலம் காட்டாது. இது வந்து சரிதான். சரி, 2வது கூற்று சரி. அடுத்து 3வது பாருங்க, தொழிற்பெயர் படற்கைக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து சரிதான். அப்போ முதல் கூற்று மட்டும்தான் வந்து தவறு, மற்ற 2 கூற்றுகளும் சரி. ஆன்சர் வந்து பி. 2 மற்றும் 3 சரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உமறுப்புலவர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? உமறுப்புலவர் சீராபுராணத்தை இயற்றினார். ஓகே, இது வந்து சரிதான். இது சரி. அடுத்து இவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். கரெக்ட் தான். அடுத்து அபுல் காசிம் என்பவரின் வேண்டுகோளுக்கு இணங்க சீரா புராணம் இயற்றினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது யார் எழுதியிருக்கிறார் என்ற வள்ளல் உதவியால் என்பவரின் வேண்டுகோள் கிடையாது. அபுல் காசிம் என்ற வள்ளலின் உதவியால்
சீரா புராணத்தை எழுதினார். அப்போ முதல் 2 கூற்றுகளும் சரி, 1 மற்றும் 2 சரி. ஓகேவா? சரி, இது போக வந்து இந்த உமறு புலவர் முதுமொழி மாலை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இயற்றியுள்ளார். இதில் வந்து 80 பாடல்கள் இதில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, இவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதிவீர ராம பாண்டியர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெற்றி வேர்க்க என்று அழைக்கப்படும் நருந்தொகை என்னும் நூலின் ஆசிரியர், சரியான கூற்று. நெக்ஸ்ட் பாருங்க, சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு வந்து உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ 2 கூற்றுகளும் சரி. ஆன்சர் வந்து சி. ஓகே, இவர் வந்து என்ன, எதுக்கு இவர் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி காண்டம் அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியிருக்கிறாரு. காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூலாதலால் இது வந்து காசி காண்டம் அப்படின்னு பெயர் பெறுகின்றது. இது போக இவர் இயற்றிய நூல்கள் வந்து நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் போன்ற பல நூல்களை இவர் வந்து இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. 21 கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். இதை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆன்சர் வந்து பரிபாடல். ஓகே, 2வது பாருங்க கூற்று, உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். ஓகே, இன்று இதில் எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்கு? 24 பாடல்களே கிடைத்துள்ளன அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இதுவும் சரி. ஆன்சர் வந்து சி. 21க்கு ஆன்சர் சி. ஓகே, இதோட சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆசிரியப்பா குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனது 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 22க்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து சரிதான். அடுத்து பாருங்க, ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுவும் சரிதான். அடுத்து காய்ச்சீர் மிகுதியாகவும் ஈரசைச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்ச்சீர் கிடையாது, ஈரசைச்சீர். ஈரசைச்சீர் தான் மிகுதியாக வரும். இது வந்து எது குறைவாக வரும்? காய்ச்சீர் குறைவாக வரும். காய்ச்சீர் குறைவாக வரும். அப்போ இது வந்து தவறு. ஆன்சர் என்னது? ஏ. 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பெருமாள் திருமொழி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. இப்போ இது தொடர்பாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதே ரிலேட்டடாக இன்னொன்று. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். ஓகே, கரெக்டு தான். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இது வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியான கூற்று தான். 5ஆம் திருமொழி. ஓகேவா? அடுத்து திருமொழியில் 150 பாடல்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 கிடையாது, 105 பாடல்கள் உள்ளது. அப்போ ஆன்சர் என்னது? பி. 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு பொறுத்துக கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. வௌவல் அப்படிங்கிறது என்னது? சரி, வௌவல் அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து. வௌவல்னா என்னது? ஒரு உயிர் எழுத்து. அங்கே என்னது, எங்கே இருக்கு? 3. அதுக்கடுத்து செகண்ட் பாருங்க, கான்சனன்ட் அப்படிங்கிறது என்னது? மெய் எழுத்து. 3, 2. அதுக்கடுத்து பார்ப்போம். 3வது என்னது? ஹோமோகிராஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. அடுத்து மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி. மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி. அப்போ 24க்கு விடை என்ன அப்படின்னு பாருங்க. ஆன்சர் வந்து டி. 3, 2, 1, 4. ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் டைரக்டா ஒரு பொறுத்துக தான். கான் அப்படிங்கிறது என்னது? காடு. கான் அப்படிங்கிறது காடு. அடுத்து உளுவை அப்படிங்கிறது என்னது? புலி. ஓகேவா? உளுவை அப்படிங்கிற 25வது கொஸ்டின். உளுவை அப்படிங்கிறது புலி. அடுத்து மடங்கள் அப்படிங்கிறது மடங்கள் சிங்கம். மடங்கள் சிங்கம். அடுத்து என்குனா கரடி. ஆன்சர் என்ன? 4, 3, 2, 1. 25க்கு ஆன்சர் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துகள்லாம் டைரெக்டாக அந்த சொற்பொருளை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளோட சொற்பொருட்கள் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா என்ற பாடல் அடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. கண்ணதாசன். ஓகேவா? இயற்பெயர் முத்தையா. நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக. இது என்னது? ஒரு கலித்தொகை தொடர்பான ஒரு பாடல்ல இருந்து இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க. முன்னால் இருக்கக்கூடிய கொஸ்டின்ல நிறைய இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இது வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படி 27வது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? பண்பு என்பது பாடறிந்து ஒழுகுதல்.
4வது அன்பு என்பது தன் கிளை செரா அமை 2. அடுத்து பாருங்க அறிவு என்பது பேதையார் சொல் நோன்றல், பேதையார்களின் சொல்லை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செறிவு என்பது கூறியது மறவாமை, கூறியதை மறவாமல் இருப்பது தான் வந்து செறிவு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அப்போ ஆன்சர் என்னது? 27க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பார்ப்போம். கரகாட்டம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடனம் கரகம் கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றது அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றது. அப்போ இது ஃபர்ஸ்ட் என்னது? சரி. அடுத்து கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர் தான் நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரையறை கிடையாது. ஓகேவா? சரிதான். அடுத்து நீரற வரியா கரகத்து என்று சிலப்பதிகார பாடலடியில் கரகம் என்ற சொல் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது சிலப்பதிகார பாடலடி கிடையாது, புறநானூற்று பாடலடி. புறநானூற்று பாடலடி. அப்போ 28க்கு ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வெண்பாவின் இலக்கணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. 29க்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாற்சீராய் வரும். சரிதான். ஓகேவா? ஈற்றடி அப்படி ஏனைய அடிகள் என்னது? 4 சீர். இது ஒரு 4 சீர். ஈற்றடினா என்னது? இறுதி அடி மட்டும் 3 சீர்களாய் வரும். சரியா? ஓகே. அடுத்து 2 அடி முதல் 12 அடி வரை வரும். சரிதான். ஓகே. அடுத்து செப்பலோசை பெற்று வரும். சரிதான். அப்போ வெண்பாவின் ஓசை செப்பலோசை. அப்போ ஆன்சர் என்னது? டி. அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை அன்றே எனும் பாடல் அடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட ஆசிரியர் கம்பன். கம்பனுடைய பாடல் வரிகள் தான் இது. ஆன்சர் வந்து சி. 30க்கு ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். வினையாளனையும் பெயர் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து சரிதான். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். அடுத்து வினையாளனையும் பெயர் காலம் காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினையாளனையும் பெயர் காலத்தை உணர்த்தும். ஓகேவா? காட்டும். அடுத்து மூவிடத்திற்கும் உரியது வினையாளனையும் பெயர். சரிதான். அப்போ ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 32க்கு இது என்ன வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தொடர்பான வரிகள். ஓகேவா? 5 பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம், குடிமக்கள் காப்பியம், பல பெயர்கள், முத்தமிழ் காப்பியம், இந்த மாதிரி நிறைய பெயர்களில் வந்து இடம்பெற்றுள்ளது. நூல்களால் பெயர்களால் வந்து இது சிறப்பு பெற்றுள்ள ஒரு நூல் தான் வந்து சிலப்பதிகாரம். ஆசிரியர் இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணதாசன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் என்னது? சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் தான் வந்து கண்ணதாசன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட் பாருங்க, கலங்காதிரு மனமே எனும் பாடல் மூலம் திரைப்பட இயக்குனர் ஆனார். திரைப்பட இயக்குனர் கிடையாது, அவர் வந்து பாடலாசிரியர். சரியா? பாடலாசிரியர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சேரமான் காதலி என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நாடக நூல் கிடையாது, புதினம். இன்னும் புதினத்திற்காக இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அப்போ ஆன்சர் என்னது? 1 மட்டும் சரி. 33க்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே, இது வந்து எந்த வருஷம் வந்து இந்த பாடல் இயற்றப்பட்டது? 1949 கலங்காதிரு மனமே பாடல் இயற்றப்பட்டுள்ளது. இவரோட இயற்பெயர் முத்தையா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவரோட பெற்றோர் சாத்தப்பன் மற்றும் விசாலாட்சி என்பவர் இவருடைய பெற்றோர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேவாரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சைவ திருமுறைகளில் 12 நூல், முதல் 3 மூவர் தேவாரம் சொல்லுவாங்க. முதல் 3 கிடையாது, முதல் 7 மூவர் தேவாரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரியா? 7. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, தே பிளஸ் வாரம் என பிரித்தால் தெய்வத்தன்மையுடைய இசை பாடல்கள் என்று கூறுவர். சரிதான். அடுத்து தே பிளஸ் ஆரம் என பிரித்தால் தெய்வத்துக்கு சூட்டப்பட்ட பாமாலை என்று கூறுவர். இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் சி. 34க்கு ஆன்சர் வந்து சி. 2 மற்றும் 3 சரி. அடுத்து 35 பாருங்க, ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட ஆசிரியர் யார் என அறியப்படவில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக.
இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். 36 பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னது, அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன 36க்கு அதுக்கு வந்து என்னது, பெருங்கதை. ஓகேவா. செகண்ட் என்னது, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த அப்படிங்கிறது பதிற்றுப்பத்தின் வரிகள், பாடலின் வரிகள். அடுத்து அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து திருவாசகம். ஓகேவா. சீக்கு திருவாசகம். அடுத்து ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் அப்படிங்கிறது இது வந்து சிலப்பதிகாரம். ஓகேவா, சிலப்பதிகாரம். அப்போ 36க்கு ஆன்சர் பாருங்க, ஆன்சர் பி. 2 1 4 3 ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மயிலாட்டத்தின் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அந்த நிகழ்கலை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மயிலாட்டத்தின் துணை ஆட்டமாக ஒயிலாட்டம் ஆடப்படுகின்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒயிலாட்டம் பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கமாக உள்ளது. ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டமாக குதிரை ஆட்டம் வந்து கருதப்படுகின்றதுன்னு சொல்றாங்க. இது வந்து குதிரை ஆட்டம் கிடையாது, இது வந்து தேவராட்டம். தேவராட்டம். அப்போது கொஸ்டின் பாருங்கள், ஆன்சர் வந்து என்னது, 1 மற்றும் 3 தவறு. ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 38வது கொஸ்டின். 2ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகும். அங்கே வந்து மிகுமா? 2ஆம் வேற்றுமையில் மிகாது. அடுத்து பாருங்க, 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அப்போ 2ஆம் வேற்றுமை விரியிலும் வல்லினம் மிகும், 4ஆம் வேற்றுமை விரியிலும் வல்லினம் மிகும். ஓகே, சரி. அடுத்து வினை தொகையில் வல்லினம் மிகாது. சரிதான், அதில் வந்து மிகாது. அப்போ ஆன்சர் என்னது, 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்க, 39. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் எனும் அடிகள் மூலம் மலர்களுடன் வண்டையும் அழைத்து வரும் தென்றலை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இதை சொன்னவர் யாரு? இளங்கோவடிகள். ஆன்சர் வந்து சி. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்பட்டுள்ளார். அடுத்து தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் யாரு? இதில் இருக்கக்கூடியது முத்தையா. யார் இவர்? கண்ணதாசன் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டும், புத்தக சாலை வேண்டும், நாட்டில் யாண்டும் எனும் பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். புத்தக சாலை அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஏன்னா புத்தகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த பாடல் வரிகள் இயற்றப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல் என்னும் பாடல் வழியாக விருந்தோம்பல் பற்றி குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இவர் சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவல மாறன் அவர்கள். சீவல மாறன். ஆன்சர் வந்து சி. 42க்கு ஆன்சர் சீவளமாறன். ஆன்சர் சி. ஓகே, 43. கீழ்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் நிகழ்கலை என்னது? நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைவதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூத்து இசையுடன் கூடிய உடல் அசைவியக்கத்துடன் தொடர்புடையது. அடுத்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னது? தெருக்கூத்து. தெருக்கூத்துக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஆன்சர் பி. ஓகேவா. நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டது திரௌபதி அம்மன் தொடர்பாக வந்தால் அது வந்து தெருக்கூத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் அடிகள் மூலம் பழந்தமிழர் பாய்மர கப்பல் இயக்கிய செய்தி இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறநானூறு. அப்போ 8 தொகை நூல்களான புறநானூறு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த புறநானூரை புறம் + 4 + 100ன்னு சொல்வோம். 400 பாடல்களை கொண்ட நூல் தான் வந்து புறநானூறு அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னனின் வீரம், கொடை, பகை, நாடு, ஆட்சி சிறப்பு எல்லாமே அனைத்தையும் பற்றி குறிப்பிடப்படும் ஒரு தமிழ் கருவூலமாக விளங்கும் நூல் தான் வந்து புறநானூறு அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அயோத்திதாசர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் காத்தவராயன். சரிதான். அடுத்து சென்னையில் முக்கியமான 5 இடங்களில் பஞ்சமர் பள்ளிகள் நிறுவினார். சரியானது. அடுத்து
காலனா விலையில் ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் சனிக்கிழமை தோறும் வெளிவந்தது. இது சனிக்கிழமை கிடையாது, புதன்கிழமை. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் வந்து 45க்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் எனும் அடிகள் மூலம் மூச்சு பயிற்சி பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குறளை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை கூறியவர் யார்? கண்ணதாசன் அவர்கள். அவரோட இயற்பெயர் முத்தையா. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்ப்போம். நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன? ஆர்.எஸ். மனோகர், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்தனார், முத்துசாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னது? முத்துசாமி. ஆன்சர் வந்து டி. இவர் வந்து கலை ஞாயிறு அப்படின்னு வந்து இவர் வந்து புகழப்படுகிறார். அதுபோக இந்திய அரசு தாமரை விருது, அதாவது பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழக அரசு இவருக்கு கலை மாமணி விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. வழியின் ஆற்றலை வழிமிகின் வழி இல்லை என்று மருதநில நாகனார் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் வந்து மருதநில நாகனார் கிடையாது, ஐயூர் முடவனார். அடுத்து பார்ப்போம். ஐயூர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னது? மருதநில நாகனார், இளநாகனார். அப்போ 2 கூற்றுகளும் தவறு. ஓகேவா? அடுத்து பாருங்க. கரிகாலன் காற்றின் திசை அறிந்து களம் செலுத்தினான் என்பதை ஒக்கூர் மாசத்தியார் பதிவு செய்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. அப்போ அனைத்தும் ஆன்சர் என்ன? அனைத்தும் தவறு. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பார்ப்போம். தி. சோ. வேணுகோபாலன் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் திருவாரூரில் வந்து பிறந்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் திருவாரூரில் பிறக்கல, திருவையாற்றில் பிறந்தவர், திருவையாறு. அடுத்து பார்ப்போம். எழுத்து கால புது கவிஞர்களில் ஒருவர். ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து பாருங்க. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? பி. 2 மற்றும் 3 சரி. இவர் வந்து இது போக மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பும் வந்து இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார்? உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் உருவாக காரணமானவர். அடுத்து உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் உருவாக காரணமானவர் அப்படின்னு சொல்றாங்க. இது போக 1991 தமிழக அரசின் பாவேந்தர் விருது வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை விரிவுரையாளராகி தமிழ் துறை தலைவரானார். அப்போ சரியான விடை என்னது? சாலை இளந்திரையன். ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். ஆன்சர் வந்து சி. ஓகே, இவரோட பெற்றோர் வந்து ராமையா அன்னலட்சுமி அவர்கள். 1930 பிறந்த 1998 மறைந்துள்ளார். இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல், சாலை நயினார் பள்ளிவாசல் பகுதியில் பிறந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாட்டுக்கு ஒரு புலவன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து பாஞ்சாலி சபதம், தராசு முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது தராசு அப்படிங்கிறது ஒரு உரைநடை நூல். சரியா? உரைநடை நூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இது வந்து தவறு. நெக்ஸ்ட், இந்தியா சுதேசமித்திரம் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். இது சரியான கூற்று. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் வந்து சி. 52க்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. எல்லாவற்றையும் கொடுப்போம். ஒரு பாடல் வரிகளில் இது வந்து முழுக்க கொடுத்துருப்பாங்க, ஒரு லெசனில் இது வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே முக்கியமானது. எல்லாவற்றையும் கொடுப்பவன் காரி என்று காரியை கபிலர் வந்து பாராட்டுகிறாரோ, இது வந்து சரிதான். அடுத்து உதவி செய்தலை உதவியாண்மை என்று நல்லந்துவனார் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நல்லந்துவனார் கிடையாது, ஈழத்து பூதன் தேவனார்.
ஈழத்து பூதன். தேவனார். ஓகே, அப்போ இது தவறு. அடுத்து வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் பிடவூர் கிழான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பிடவூர் கிழான் கிடையாது, பிடவூர் கிழானுடைய மகன் பெருஞ்சாத்தன். சரியா, பெருஞ்சாத்தன், இவருடைய மகன் பெருஞ்சாத்தன் தான் வந்து அதை சொல்லியிருக்காரு. அப்போ ஆன்சர் என்னது? ஒன்று மட்டும்தான் சரி. ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, தகக தக தகக தந்தக்க தந்தகக என்று தாளம் பதலை திமிழை துடி தம்பட்டமும் பெருக என்று தப்பாட்ட இசையை பதிவு செய்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை பதிவு செய்தவர் அருணகிரி நாதர் அவர்கள் திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு நூலில் இயற்றியுள்ளார். சரியா, திருப்புகழ். இந்த நூலில் இடம்பெற்ற பாடல் வரிகள் தான் வந்து தகக தக தகக. ஓகேவா. அடுத்து சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கிய ஆய்மகள் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. இதுக்கு ஆன்சர் என்னது? முல்லை பாட்டு. ஓகே, முல்லை பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களில் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை வந்து 103 அடிகள் வந்து இந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா. அந்த 10 பாட்டு அடிகள் 10 பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் தான் முல்லைப்பாட்டு. மிக அதிக அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதோட முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. முக்கியமான ஒரு கொஸ்டின். வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படிங்கிறது மதுரைக்கு சென்றார். அந்த தொகை உள்ள இருக்கக்கூடிய ஓம உருபு வந்து மறைந்து வந்துள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? 1. செகண்ட் பாருங்க, உம்மை தொகை அப்படின்னு சொல்றாங்க. தாய் செய், தாயும் செய்யும் அப்படிங்கிற ஒரு உருபு மறைந்து வந்துள்ளது. அடுத்து பார்ப்போம், ஓமை தொகை. மலர் போன்ற கை, போன்ற என்ற ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. அடுத்து வினை தொகை. கொல் களிறு, காலம் கறந்த பெயரச்சம், அதுதான் வந்து வினை தொகை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ 56க்கான சரியான விடை 1, 4, 3, 2. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பாருங்க, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஐ அல்லன் எனும் அடிகள் மூலம் அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. ஓகேவா. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, வள்ளலார் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள மருதூரில் 1823 பிறந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியான கூற்று. நெக்ஸ்ட் பாருங்க, வள்ளலார் 6 வயதிலேயே பாடல் புனையும் திறன் பெற்றிருந்தார். 6 வயது கிடையாது, 9 வயதில். அடுத்து சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்ற சரியான கூற்றுதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. ஓகேவா. அதோட வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என வாடியவர் தான் வந்து ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார் என அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் என்ற அடிகள் மூலம் தென்றல் பற்றி குறிப்பிடப்படும் புது கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆன்சர் வந்து சி. ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பெரும் பதுமனார். ஆன்சர் வந்து பி. 60க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் எனும் அடிகள் மூலம் பிற துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லந்துவனர். ஆன்சர் வந்து பி. ஓகேவா. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், இந்த வரிகளுக்கெல்லாம் வந்து தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக. ஆங்கிலம்லேருந்து தமிழ் மொழியாக்கம். ஸ்டார்ம் அப்படிங்கிறது என்னது? புயல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். செகண்ட் என்னது? லேண்ட் ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ்னா என்னது? நிலக்காற்று. அதுக்கடுத்து டொர்னாடோ அப்படிங்கிறது என்னது? 62க்கு ஆன்சர் சூறாவளி. அடுத்து சீ ப்ரீஸுங்கிறது கடல் காற்று. ஓகே, ஆன்சர் என்னது? 62க்கு ஆன்சர் வந்து டி. 4, 2, 3, 1. நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? அதியன் என்கிறார் ஔவையார். 63வது கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? சரிதான், முதல் கூற்று சரி. அடுத்து உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருந்தலை சாத்தனார் வந்து குறிப்பிடுகின்றார்னு சொல்றாங்க. இது பெருந்தலை சாத்தனார் கிடையாது, பெருங்கடுக்கோ.
பெருங்கடுக்கோ. அடுத்து பேகன், அப்போ இது தவறான கூற்று. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று பரணர் வந்து கூறுகிறார். இது வந்து சரி. அப்போ 1 மற்றும் 3 சரி. 63க்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்று விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை பற்றி குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. செயங்கொண்டார். எந்த நூல்? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாருங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது எவ்வகை விடை? ஏற்கனவே நம்ம வந்து விடைகள் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? நமக்கு இனிமே நிகழக்கூடியதை, இனிமே நடக்கக்கூடியதை வந்து கூறுவது உருவது கூறல் விடை. அப்போ ஆன்சர் வந்து பி, உருவது கூறல் விடை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 65. அடுத்து 66வது கொஸ்டின் பாருங்க. தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. பெருந்தலை சாத்தனார். ஓகேவா? குமணன் பெருந்தலை சாத்தனார். அடுத்து தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று விருந்தோம்பல் செய்ய இயலாமல் வருந்தியவராக குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கண்ணகி. ஆன்சர் சி. 67க்கு ஆன்சர் சி. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்னும் தன்னம்பிக்கை வரிகளை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கவிஞர் தாரா பாரதி அவர்கள். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரி. அடுத்து பொருள்கோள் 6 வகைப்படும். பொருள்கோள் 6 கிடையாது, 8 வகையாக பிரிக்கிறாங்க. ஆற்று நீர் பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், கொண்டு கூட்டு, இது மாதிரி 8 வகையாக பொருள்கோளை பிரிக்கிறாங்க. அப்போ 69க்கு ஆன்சர் வந்து ஏ, 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 70ல் ஆன்சர் வந்து நல் வேட்டனார். பி. ஆன்சர் பி. 70க்கு ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 71 பொறுத்துக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இதுக்கு ஃபஸ்ட் என்னது? கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி புரட்டாசி. அதுக்கடுத்து குளிர்காலம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை. அதுக்கடுத்து முன்பனி காலம் அப்படிங்கிறது மார்கழி தை. அடுத்து பின்பனி காலம் அப்படிங்கிறது மாசி பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. அப்போ ஆன்சர் வந்து பி. அப்போ காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்க? 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. பெரும்பொழுது மற்றும் சிறு பொழுது. பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டினை 6 கூறுகளாக பிரிப்பது பெரும்பொழுது. ஒரு நாளினை 6 கூறுகளாக பிரிப்பது சிறு பொழுது. அப்போது இது என்னது? காலம். ஒரு ஆண்டினை 6 கூறுகளாக பகுத்துள்ளார்கள். ஓகேவா? அப்புறம் இளவேநீர் காலம். அதுக்கடுத்து என்ன வரும்? முதுவேநீர் காலம்னு இன்னும் ஒரு காலம் வரும். அதுக்கடுத்து சித்திரை வைகாசி ஆனி ஆடி. அது இரண்டும் முதுவேநீர் காலம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அப்போ 71க்கு ஆன்சர் வந்து பி. குமரகுருபரர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இது வந்து சரி. அடுத்தது இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். அடுத்து என்னது? கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், திருவாரூர் நான்மணி மாலை, நீதிநெறி விளக்கம் முதலிய நூல்களை வந்து படைத்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் வந்து சரிதான். ஓகேவா? சரி. அப்போ இது 1 அனைத்தும் சரி. சாரி, திருவாரூர் மும்மணிக்கோவை. சரியா? இது வந்து தவறு. ஆன்சர் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. 73க்கு ஆன்சர் வந்து சி, நற்றிணை. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருஞ்சாத்தன் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. 74க்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பெருஞ்சாத்தன் கிடையாது, பெருங்கடுக்கோ. பெருங்கடுக்கோ.
இப்போதான் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அடுத்து மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இதுவும் சரிதான். அடுத்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக செய்யங்கொண்டார் வந்து பாடுகின்றார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யங்கொண்டார் கிடையாது, கம்பர். ஓகேவா? அப்போ 74க்கு ஆன்சர் வந்து 2 மட்டும் சரி, ஆன்சர் பி. 74க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ எனும் அடியின் மூலம் பழந்தமிழர் விருந்தோம்பலை குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 75க்கு குறுந்தொகை, ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்த, இது எல்லாமே என்னது விருந்து தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு நூல்லேருந்து வந்து ஒரு லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை, எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த பழந்தமிழரின் விருந்தோம்பல் பதிவு செய்துள்ள இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது பதிவு செய்த இலக்கியம் பெரிய புராணம், ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் பாருங்க. பருவூக்குறை பொழிந்த நெய்கண் வேலையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் என்னும் அடியில் இடம்பெற்றுள்ள பொம்மல் எனும் சொல்லின் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொம்மல் அப்படிங்கிற சொல்லின் பொருள் வந்து சோறு, ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் பிழையா நன்மொழி எனும் வாய்மையை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி, நற்றிணை, ஆன்சர் நற்றிணை. நல் பிளஸ் திணை அப்படின்னு வந்து சொல்லுவோம், 8 தொகை நூல்களுள் ஒன்று. நெக்ஸ்ட் விருந்தினர் வருகையால் இரும்பினால் செய்த வாளையும் பின் மீண்டும் தன் கருங்கோட்டு சீரியாலையும் பணயம் வைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து புறநானூறு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ராஜநாராயணன் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் இது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து சரிதான், ஃபர்ஸ்ட் வந்து சரி. செகண்ட் 1993 சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. 80வதுல ஃபர்ஸ்ட் அது வந்து என்னது 1993 கிடையாது, 1991. அப்போ இது தவறு. அடுத்து கோபல்ல கிராமம் எனும் புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார், அப்போ இதுவும் தவறு. ஓகேவா? இது மக்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? 1 மட்டும் சரி, 2, 3 தவறு. அப்போ 80க்கு ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ஆங்கிலம் தமிழுக்கான மொழியாக்கம். ஃபர்ஸ்ட் என்னது? கான்சுலேட்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கு வந்து ஆன்சர் துணை தூதரகம் 1. அடுத்து என்னது? பேட்டன்ட் அப்படிங்கிறது என்னது? காப்புரிமை. அடுத்து டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஆவணம். கில்ட் அப்படிங்கிறது வணிக குழு. அப்போ ஆன்சர் என்னது? 1, 2, 3, 4. 84க்கு ஆன்சர் 81க்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பண்டை தமிழர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பிய செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பொருணராற்றுப்படை, ஆன்சர் வந்து டி, முடத்தாம கன்னியார் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து ஏற்றியுள்ளது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ராஜநாராயணன் தொடர்பான கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராஜநாராயணன் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரி. செகண்ட் பாருங்க. கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார், சரிதான். அடுத்து கீராவின் சொந்த ஊர் வந்து இடையன்குடின்னு சொல்லியிருக்காங்க. இடையன்குடி கிடையாது, இடைசெவல். இடைசெவல். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி, ஆன்சர் ஏ. 83க்கு ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதில் பாருங்க பொருந்தாத ஒன்று வினை மரபு, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். உமி கருக்கினால், சரிதான். அடுத்து கூடை முடைந்தார், சரிதான். ஓவியம் வரைந்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓவியம் என்ன செய்வாங்க? புனைந்தான். ஓவியம் புனைந்தான். அடுத்து பூ பறித்தாள், இது சரி. அப்போ பொருந்தாத ஒன்று ஆன்சர் வந்து பி, ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்பு கல் வைத்த நகை தீராத ரணம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 85க்கு ஆன்சர் வந்து சி, பெண்களுக்காக பாடல்கள் வந்து இயற்றியுள்ளார். பெண் உரிமை, பெண்ணின் பெருமைக்காக வந்து பாடல் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் பாருங்க. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும்
மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு என்று குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை, நல் பிளஸ் திணை, நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முக்கூடர் பல்லு. ஆன்சர் வந்து முக்கூடர் பல்லு. பல்லு நிலத்தினையும் அங்கு வாழும் மக்களையும் வந்து உழவு மக்களையும் வந்து குறிப்பிடப்படக்கூடிய நூல் தான் வந்து முக்கூடர் பல்லு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட், தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே எனும் பாடல் அடியின் ஆசிரியர் யார் வந்து கேட்டிருக்கிறாங்க. 88க்கு நமச்சிவாயர். ஆன்சர் சி. ஓகேவா, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். பாடல் வரிகளை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்க. கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் பருவக்காற்று கண்டறியப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. அடுத்து, ஹிப்பாலஸ் பருவக்காற்று வழியில் யவன கடல் வணிகம் பெருகிட்டு, இதனால தான் வந்து இந்த வணிகம் வந்து பெருகியதுன்னு சொல்கிறாங்க. உலக அளவில் காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா 2ஆம் இடம். ஓகே தான், அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் என்னது? டி. 89 ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர். முதலில் களத்துக்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர். ஓகே, மக்களிடம் டைரக்டா போய் கதைகள் எழுதியவர். அடுத்து, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தின் ஆசிரியர். அப்போ ஆன்சர் என்னது? ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா, ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது? ஒரு இணைகள் தொடர்பாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியான இணைகளை தேர்க. பிளவான் அப்படிங்கிறது மலேசியாவில் உள்ள ஒரு இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளவான்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரியா? அப்போ இது வந்து தவறு. இந்தோனேஷியா தவறு இது. அடுத்து, அவுளியான்கிறது ஒரு வகை மீன். சரிதான். அடுத்து, கப்பித்தான்கிறது மாலுமி. கரெக்டு. தொங்கான்கிறது கப்பல். அப்போ சரியான இணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சாரி 3 இணைகள். சரி, ஆன்சர் வந்து சி. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, சிங்காரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை வந்து படைத்தவர் வந்து சிங்காரம். ஓகே, இது வந்து சரிதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. செகண்ட் பாருங்க, சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். சரி. அடுத்து, இந்தியாவில் உள்ள தினமணி நாளிதழில் பணியாற்றியவர் அப்படின்னு சொல்றாங்க. இது தினமணி நாளிதழ் கிடையாது, தினத்தந்தியில வந்து பணியாற்றினார். அப்போ இது வந்து தவறு. 1 மற்றும் 2 சரி. 92க்கு ஆன்சர் வந்து ஏ. இது போக இவரோட முதல் புதினம் என்னன்னா புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற புதினத்தை எழுதினார். 1920 97 வரை வாழ்ந்தவர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொறுத்துக கொஸ்டின். பண்பு தொகை, அன்மொழி தொகை. ஃபர்ஸ்ட் என்னது? பண்பு தொகை. பண்பு தொகைனா என்னது? இன்மொழி. ஓகே, 1. அடுத்து, அன்மொழி தொகை முறுக்கு மீசை. முறுக்கு மீசையோட ஒரு மனிதன் வந்தார். அப்போ 2. அடுத்து, இரு பெயரொட்டு பண்பு தொகை. சாறை பாம்பு. ஒரு பொதுப்பெயர், முதல்ல வருது சிறப்பு பெயர், 2வது பொதுப்பெயராக வருவது தான் வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது தேர் பாகன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, சரி. அப்போ 93க்கு வந்து ஆன்சர் என்னது? 1 2 3 4. அப்போ உருவும் பயனும் உடன் தொக்கது தேரை உடைய பாகன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால இது தேர்ப்பாகன், உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட், இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் எனும் கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், தெளிவாக படிச்சுக்கணும். பாரதி தாசன். நெக்ஸ்ட் பாருங்க, காசி காண்டம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஒரு இது பார்த்துருந்தோம். 95 ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட், காசி நகரின் பெருமைகளை கூறுகிறது. ஓகே. அடுத்து, இதன் ஆசிரியர் கொற்கை அரசர் அதிவீரராம பாண்டியர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். அடுத்து என்னது? நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, காசி கலம்பகம். இது வந்து தவறு. கூர்ம புராணம் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். மற்றதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். காசி கலம்பம் இங்கே வராது, தவறு. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. கடும்பு. கடும்புனா என்னது? சுற்றம். ஆரினா அருமை. ஓகேவா, சரி. அதுக்கடுத்து என்னது? 96 இரடி அப்படிங்கிறது என்னது? திணை. இரடினா என்னது? திணை.
அடுத்து வைரியம்னா கூத்தர். 4 3 1 2 96க்கு ஆன்சர் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கூத்தராற்றுப்படை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறது கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறோம். 97 ஃபர்ஸ்ட் வந்து சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது கூத்தராற்றுப்படை 583 அடிகளை கொண்டது, சரிதான். அடுத்து நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது, இதுவும் சரிதான். ஓகே, அப்போ அனைத்தும் சரி. அப்போ இந்த கூத்தராற்றுப்படை அப்படிங்கிறது மலைப்படுகடாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையமாக வைத்து கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர்னா கு அழகிரி சாமி. நெக்ஸ்ட் பார்ப்போம், பொறுத்துக. பதனம் ரொம்ப முக்கியமான ஒரு இது சொல்லும் பொருளும். ஃபர்ஸ்ட் என்னது? பதனம். அதுக்கு கவனமாக, பதனம்னா கவனமாக. மகுலிங்கிறது சோற்றுக்கஞ்சி. அடுத்து அழுக்கம் அப்படிங்கிறது அழுத்தம். நீத்து பாகம்னா மேல் கஞ்சி. அப்போ ஆன்சர் என்னது? 4 1 3 2. ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ராமலிங்க அடிகளை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாரதியார். இவர் வந்து வள்ளலார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ராமலிங்க அடிகளை வள்ளலார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து பசிப்பினி போக்கியவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வடலூரி தர்மசாலைகளை நிறுவியவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகே, இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டோட ஆன்சர் டிஸ்கஷன் வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒவ்வொரு கிளாஸுக்குமே வந்து தெளிவாக ஒவ்வொரு ஆன்சர் டிஸ்கஷனையும் ப்ராப்பராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சில் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ராப்பராக இங்கேயும் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி.